நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை வசூல் செய்ய சென்ற இளைஞரை குடும்பமே சேர்ந்து கொடூரமாக கொலை செய்து எரித்த சம்பவம் அரியலூர் மாவட்டத்தையே நடுநடுங்க வைத்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் உள்ள செங்கால் ஓடையில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன் பேரில் தாப்படூர் போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது யார் என்றே அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் எரிந்து கிடந்திருக்கிறது. உடனடியாக உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டது யார், இவ்வளவு கொடூரமாக கொலை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்க விசாரணையை தொடங்கினர். முதலில் கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண், அதுவும் 30 வயது மதிக்கத்தக்கவராக இருக்கும் என யூகித்த போலீசார் இதுவரை பதிவாகியிருந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்களை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அத்தோடு சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த குடும்பத்தினரை அழைத்து வந்து விசாரித்த நிலையில் இறந்தது கஞ்சனூர் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பது தெரிய வந்தது. கலெக்ஷன் ஏஜென்டான சிவாவின் செல்போன் லொகேஷனை போலீசார் டிராக் செய்து பார்த்ததில் கோடாலி கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவரது வீட்டின் அருகே கடைசியாக சிக்னல் கட்டானது தெரிய வந்திருக்கிறது. இதனால் சந்தேகத்தின் பேரில் மகேஷ் மற்றும் அவரது மனைவி விமலா ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று கார் வாங்கியிருக்கிறார் மகேஷ். ஆனால் வாங்கிய கடனுக்கு 2 தவணைகளை மட்டுமே திருப்பி செலுத்திய அவர் மீதி தொகையை செலுத்தாமலேயே கம்பி நீட்டி வந்திருக்கிறார். நிதி நிறுவனம் சார்பாக பலமுறை செல்போனில் அழைத்த போதும் மகேஷ் தொடர்ந்து உதாசீனப்படுத்தி வந்ததால் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரும் பொறுப்பு அதே நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கலெக்ஷன் ஏஜென்டான சிவாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வேலையில் கடமை தவறாத சிவா காருடன் சேர்ந்து பணத்தையும் சுருட்டிக் கொள்ளலாம் என நினைத்து கொண்டிருந்த மகேஷிற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. தினமும் வீட்டுக்கு சென்று சிவா பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மகேஷ் சிவாவை தீர்த்து கட்டவே முடிவு செய்திருக்கிறார். இதற்காக கடந்த மாதம் 27ஆம் தேதி சிவாவுக்கு போன் செய்து பேசிய மகேஷ் மீதமுள்ள முழு பணத்தையும் கொடுத்து விடுவதாக கூறி வீட்டிற்கு வர சொல்லி இருக்கிறார். இதனை நம்பி அடுத்த நாள் மகேஷின் வீட்டிற்கு சென்ற சிவாவிற்கு பணத்திற்கு பதிலாக அதிர்ச்சிதான் காத்திருந்தது. வீட்டிற்கு வந்த சிவாவை உள்ளே அழைத்து சென்ற விமலா பேசிக் கொண்டிருந்த நிலையில் கமுக்கமாக உருட்டு கட்டையோடு பின்னால் வந்த மகேஷ் சிவாவின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். இதில் நிலை குலைந்து போன சிவா சுய நினைவின்றி சுருண்டு விழுந்திருக்கிறார். உடனடியாக வீட்டில் மறைந்திருந்த மகேஷின் அக்கா மகன்கள் இருவரும் கடப்பாறையால் கொடூரமாக அடித்ததில் சிவா அங்கேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனையடுத்து பொழுது சாயும் வரை காத்திருந்த அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் சிவாவின் உடலை செங்கால் ஓடை பகுதிக்கு கயிறு கட்டி இழுத்து சென்றனர். பின்னர் உடல் மீது டீசலை ஊற்றி கொளுத்திவிட்டு எதுவுமே தெரியாததை போல வீடு திரும்பி இருக்கின்றனர். அவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட போலீசார் இருவரையும் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான மகேஷின் அக்கா மகன்கள் இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே சிவாவை கொடூரமாக கொலை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் சிவாவின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்து சென்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ரேவேந்திரன் மற்றும் திருவிடைமருதூர் செய்தியாளர் மதன்குமார்.